செடிங்களோட எங்க தாத்தா மருந்து செடி கூட வளர்த்திருக்காரு. அப்படியாடா? நான் தினமும் தண்ணியும் மருந்தும் இதுக்கு போட்டு வளர்த்துட்டு இருக்கேன். உனக்கு தெரியுமா? ஓ, எவ்வளவு செடி வளர்த்திருக்காங்க. இருமல்ல பல வகை இருமல் இருக்கு. இத நாய் இருமல்னு சொல்லுவாங்க. இத சுடு தண்ணியில போட்டு 3 வேளைக்கு சாப்பிடணும். புறப்படுங்க. தாத்தா, நீங்க எவ்வளவு செடி மரங்களை வளர்த்து வச்சிருக்கீங்க? ஓ, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆமாப்பா, மனுஷங்க வாழறதுக்கு வீடு கட்டிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு வீட்டை சுத்தி மரம் வளர்க்கறதும் முக்கியம். அது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்ல விஷயம். செடிகளும் மரங்களும் வளர்ந்தா நல்ல காத்து வரும், நிறைய குளுமை இருக்கும், இயற்கையும் அழகா இருக்கும், மனிதனோட ஆரோக்கியம் இன்னும் பெருகும். எனக்கும் செடி வேணும் தாத்தா. என்ன மாதிரி செடி ராஜா வேணும் உனக்கு? அந்த செடி பெருசா மரமாகி எனக்கு பழம் கொடுக்கணும். அந்த பழத்தை சாப்பிட்ட பறவைகள் எல்லாம் என்கிட்ட வரணும். அந்த குருவிங்க முட்டை போட்டு அந்த முட்டை பொரிஞ்சு வெளியில குஞ்சுகள் வரணும். அதெல்லாம் என் கண்ணால பாக்கணும். அது சிலி பிலியன்ற சத்தம் என் காதுல கேட்கணும். அந்த மாதிரி செடி எனக்கு வேணும் தாத்தா. ஆஹா, எந்த மாதிரி கற்பனைப்பா உனக்கு இந்த வயசுலயே? ரொம்ப சந்தோஷம்ப்பா. கொடுக்கறேன், வளர்க்கறியா? நல்லா வளர்ப்ப தாத்தா. அந்த அளவுக்கு பிடிக்குமா? கண்டிப்பா கொடுக்கறேன்டா. நல்ல செடியை கொடுத்துறேன். பிடிங்கப்பா, இத சாப்பிடுங்க, வாங்கிக்கங்க. எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். இந்தா. நல்லா இருக்கு தாத்தா. ஒரு மாதிரி இனிப்பா புளிப்பா காரமா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு தாத்தா. இருமல் வராது, அறிவும் நல்லா இருக்கும். அறிவு வளருமா? அப்பனா எனக்கு இன்னொன்னு கொடுங்க தாத்தா. எதுக்குமா? எங்க இங்கிலீஷ் டீச்சருக்கு கொடுக்கணும். என்ன தம்பி, செடி நட்டுக்கிட்டு இருக்கியா? ஆமா அங்கிள், இந்த செடி பெருசா மரம் ஆகி பழம் எல்லாம் கொடுத்து பறவைகள் இத சாப்பிடுறதுக்காக பறந்து வரும். அப்புறமா சின்னதா ஒரு கூடும் கட்டும். அப்புறமா இந்த மரம் எங்களுக்கு நிழல் கொடுக்கும். குழந்தைகளே, இன்னைக்கு நான் எடுக்க போற பாடம் பூமி அப்புறம் மரங்களை பற்றி தான். எல்லாரும் கவனமா கேளுங்க. நமக்கு தேவையான எல்லா பொருட்களும் இந்த பூமியிலிருந்து தான் கிடைக்குது. எந்த ஒரு பொருளையும் நாம வேற ஒரு கிரகத்திலிருந்து இறக்குமதி பண்ணிக்க முடியாது. அதனால இருக்கக்கூடிய இந்த பூமியை ஜாக்கிரதையா ரொம்ப நல்ல விதமா நம்ம காப்பாத்தி ஆகணும். அதனால இயற்கையை நேசிக்கணும், மரங்களை வளர்க்கணும். நாம எவ்வளவு மரங்களை பாதுகாத்து வளர்க்கறோமோ அந்த அளவுக்கு அசுத்தமில்லாத சுத்தமான காற்று கிடைக்கும். மனுஷனுக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ சுத்தமான காற்று அவ்வளவு முக்கியம். சுத்தமான காத்த பிராணவாயுன்னு சொல்லுவாங்க. இப்ப சொல்லுங்க, நல்ல காத்து வரும்போது புகை, தூசு இதெல்லாம் நிறைஞ்சிருந்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்னு சொல்லுங்க பார்க்கலாம். சார், என் ஃப்ரெண்டு சீன் இருக்கான் சார். அவனுக்கு எப்பயுமே டஸ்ட் அலர்ஜி. ஆனா அவன் எப்பயுமே தும்பிட்டே இருப்பான் சார். சார், நாங்க ஸ்கூலுக்கு வரும்போது ரொம்ப தூசியா இருக்கு சார். எங்களால மூச்சு கூட விட முடியல சார். ஆமாமா, நீ சொல்றது சரி. இந்த மாதிரி காத்த சுவாசிக்கிறதுனால டஸ்ட் அலர்ஜி தான் ஏற்படும். இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு இதெல்லாம் இருக்கிற காற்று பரவுறதால சுற்றுச்சூழல்
மாசுபடுது. சார் நாங்க இதே மாதிரி ரோட்ல நடந்துட்டு இருக்கும் போது தூசியா இருக்கும் போது நாங்க மாஸ்க் போட்டு தான் சார் போறோம். மாஸ்க் போட்டா மட்டும் நல்ல காத்து கிடைச்சிருமா? இல்ல, தூசு கண்ட்ரோல் ஆகும், அவ்வளவுதான். நமக்கு நல்ல சுத்தமான காத்து கிடைக்கணும்னா நம்ம வீட்டை சுத்தியும் நிறைய செடி கொடி மரங்களை வளர்க்கணும். அப்ப நமக்கு கண்டிப்பா சுத்தமான காத்து கிடைக்கும். எப்பவுமே இந்த பிளாஸ்டிக் கவர்ஸை யூஸ் பண்ண கூடாது. திஸ் இஸ் வெரி டேஞ்சரஸ் டு ஹார்ட். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இருக்குல்ல ஃப்ளவர்ஸ்? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. குடு. இந்தாங்க. மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தியா குட்டி? ஆமா தாத்தா. வெரைட்டியா நிறைய பிளாஸ்டிக் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இத மெயின் டோருக்கு போட்டுடலாமா? நல்லா இருக்கும். அத வீட்ல போடாதீங்கன்னு சொல்லுங்க தாத்தா. என் பேச்ச யாரு கேட்பாங்க குட்டி? சொன்ன உன்ன மாதிரி குழந்தை பசங்களுக்கெல்லாம் தினமும் இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா இவங்க பெரியவங்க ரொம்ப புத்திசாலிங்க. எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைகளே, நீங்க என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. எனக்கு இது ரொம்ப முக்கியமான பரிசு. 4 பேருக்கு உபயோகமா இருந்து இந்த மரம் நிழல் தரும். நம்ம பசங்களோட விசாலமான பார்வை ஆச்சரியப்பட வைக்குது. இதை நான் என் வீட்டு முன்னாடி நட்டு உங்க எல்லாரோட நினைவாக வளர்க்க போறேன். யாரியா நீங்க இங்க என்ன பண்றீங்க? பள்ளனோட வந்து எதுக்கியா பள்ளனோம்? செடி நடுறதுக்காக. ஆமாப்பா, நான் தான் வர சொன்னேன். ரிட்டையர்ட் ஆனதுக்காக பசங்க அன்பா இந்த செடியை கொடுத்தாங்க. அற்புதமான செடி. இப்ப நட்டு வச்சோம்னா எதிர்காலத்துல பெரிய மரமாகும். அவங்க கொடுத்த பரிசு நல்லா வளர்ந்து அப்புறம் அது பெருசாகி அதுல இருந்து நல்ல காத்து வரும்னு நினைக்கிறீங்களா? ஆமாப்பா, நீ சொல்றது உண்மைதான். இந்த ரோட்ல பாரு, எந்த ஒரு செடியும் இல்ல. அதனால காத்தே இல்லாம இருக்கு. மூச்சு கூட விட முடியலப்பா. இந்த ரோட்ல பாரு, இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்டி பில்டிங் கட்டிட்டாங்க. இந்த ரோட்ல பாரு, ஒரு மரம் கூட இல்லாம கான்கிரீட்ல தர போட்டிருக்காங்க. நீங்க அப்படி நினைக்கிறீங்க. வீட்டுக்கு முன்னாடி இருந்த மரத்தை நான் எதுக்காக வெட்டணும் தெரியுமா? காரை பார்க் பண்றதுக்கு தான். வீட்டுக்கு முன்னாடி மரமோ செடியோ வளர்த்தா அது வீட்டுக்கு தான் தொந்தரவு. புரியுதா உங்களுக்கு? காலையில டிவில என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? வாஸ்துப்படி வீட்டுக்கு முன்னாடி மரம் இருக்க கூடாதான். இந்த அப்படி உங்க வீட்டுல போய் நட்டுக்க. எனக்கு தான் வீடே இல்லையா சார்? என் சமாதியில நட்டு வச்சா தான் உண்டு. எங்க வேணா போய் நட்டுக்க. நீ எங்க வேணா போய் நட்டுக்கையா. என் வேலை அது இல்ல. காலங்காத்தால வந்துட்டான் வேலையை கெடுக்கிறதுக்கு. நான்சென்ஸ். யார் யாரையும் புத்திமதி சொல்ல வச்சுட்டாரு. தாத்தா இந்தாங்க. ஏன்பா இவ்வளவு நேரம்? இது இருக்க காய், இத நல்லா உரசி குழந்தைகளுக்கு கொடுத்தா இருமலே வராது. டேய் நீலகண்டா, டியூஷனுக்கு வரலையாடா? வரேன்டா. அதுக்கு முன்னாடி செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு வரேன். என்னப்பா சீனு, நீ முன்னாடி வரும்போதெல்லாம் அச்சு அச்சுன்னு தும்மிக்கிட்டே வருவ. இப்ப ஒன்னையும் காணோம். இவ்வளவு நேரம் இங்க இருந்தது, இப்ப போயிடுச்சு. பாத்தீங்களா? அதான்ப்பா.
இதுதான் தாவரத்தோட குணம். அதுல இருந்து கிடைக்கிற பிராணவாயுனால அச்சுங்கிற உன்னோட தும்மல் மட்டும் இல்ல, எப்படிப்பட்ட வியாதியும் ஓடி போயிடும். தாத்தா, இவன் இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து போக மனசே இல்லன்னு சொல்றான். ம், அதுதான் இந்த இடத்தோட மகிமை. எப்பா இனிமே நீ இங்கே இருந்திருப்பா. ஸ்கூலு இங்கே இருந்தா இங்கே இருந்துடுறதா? இங்க இருந்தது நேரா ஸ்கூலுக்கு போற, ஸ்கூல்ல இருந்து நேரா இங்க வந்துடுற, இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க, அவ்வளவுதான். இந்த பாரு, பசங்க வந்திருக்காங்க, கஷாயம் கொண்டு வா. குடிங்கப்பா, ஆரோக்கியத்துக்கு நல்லது. இந்த செடிய என் வீட்டில் நட்டு வைக்க சொல்லி நீங்க கொடுத்தீங்க. ஆனா இதை நான் ஏன் திருப்பி கொண்டு வந்துட்டேன்னு ஆச்சரியமா பார்க்குறீங்களா? இந்த செடியை என் வீட்டில் நான் நட்டு வச்சேன்னா இதனோட பலன் எங்களுக்கு மட்டும் கிடைக்கும். அதுக்கு பதிலா இந்த பள்ளிக்கூடத்தில் இதை நட்டு வச்சோம்னா இதனோட பலன் உங்க எல்லாருக்குமே கிடைக்கும். இன்னைக்கு நீங்க எல்லாரும் சின்ன பசங்களா இருக்கீங்க, நாளைக்கு வளர்ந்து பெரியவங்களாவீங்க. இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு வேற இடத்துக்கு போவீங்க. வேற பசங்க இந்த பள்ளிக்கூடத்துக்கு வருவாங்க. இந்த செடியை இங்க நட்டு வச்சா நாளைக்கு வரப்போற மாணவர்களுக்கு பயனா இருக்கும். இதை இந்த ஸ்கூல்லையே நட்டு வச்சா இது வளர்ந்து பெரிய மரமாகும். அது மாணவ மாணவிகளுக்கு பயனா இருக்கும். சந்தோஷமா செடி நட்டு வைக்கிற என்ன விசேஷம்? இன்னைக்கு எனக்கு பர்த்டேடா, அதான். Happy birthday to you. Happy birthday dear Samyukta. Happy birthday to you. உங்க வீட்டு முன்னாடி மரத்தை நட்டு வச்சு அது எப்பட பழம் காய்க்கும்? அதான் பெரிய மரமாகி அப்புறம் தான் பழம் காய்க்கும். ஏ சாப்பிட்டியா? சும்மா ஏ ஸ்ருதி, உங்க தாத்தா எங்க ஸ்கூல்ல டீச்சரா இருந்தாரு. நல்லா அடிப்பாரா? அப்ப நான் பெஸ்ட் ஸ்டூடெண்ட். பிபி ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. ரெஸ்பிரேட்டரி சப்போர்ட்டை நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே டாக்டர். பேஷண்ட் ஃபுல் அப்சர்வேஷன்ல இருக்கணும். ஓகே.
தாத்தா தாத்தா எப்படி இருக்கீங்க தாத்தா? டெய்லி மார்னிங் 2 hours ஈவினிங் 2 hours ஆக்சிஜன் கொடுக்கணும். சிலிண்டர் காலி ஆயிடுச்சுன்னா மீட்டர் காட்டும். அதுக்கப்புறம் நீங்க சிலிண்டரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். டாக்டர் டெய்லி நீங்களே செக் பண்ணுங்க. நானே செக்கப்புக்கு வரேன்னா ஒரு தடவைக்கு 2000 இருந்து 3000 ரூபாய் வரைக்கும் ஹாஸ்பிட்டல் சார்ஜஸ் வரும். ஜூனியர்ஸ் வந்தா 500 ரூபாய் சார்ஜ் வரும். தினம் நீங்களே வந்தீங்கன்னா 2-3000 சார்ஜ் பண்ணுவீங்களா? வேண்டாம் டாக்டர், ஜூனியர்ஸையே அனுப்புங்க. ஜூனியர்ஸ் வரலாம், ஆனா அவங்களுக்கு இந்த பேஷண்ட்டை பத்தி என்ன தெரியும்? வேதமூர்த்தி சார் நிறைய பேருக்கு அறிவு கொடுத்தவர். எனக்கும் அவர் தானே வாத்தியார். இவரை குணமாக்குறது என்னோட பொறுப்பு தான். நானே வரேன், விடுங்க. இவருக்கு ஊர் ஃபுல்லா சிஷ்யங்க தான், ஆனா பில்லு கொடுக்கறது மட்டும் நான். ம். பிரசாத், குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுப்பா. சரளா, அப்பாக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடு. நான் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேங்க. நீங்களே கொண்டு போய் கொடுங்க. சரளா, ஆபீஸுக்கு டைம் ஆகுது, நீ கொண்டு போய் கொடுன்றல. போடி போ. நோ, திஸ் இஸ் டூ மச். எல்லா வேலையும் என்கிட்டயே சொல்லிட்டு இருக்காரு. ஆல்ரெடி ப்ராஜெக்ட் ஃபினிஷ் பண்ண எனக்கு டைமே இல்ல. எக்ஸ்ட்ராவா இந்த வேலை வேற. இந்தாங்க மாமா, தண்ணி குடிங்க. சரோ, சீக்கிரம் வா, பார்ட்டிக்கு டைம் ஆகுது. இந்த நெக்லஸ் நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கு. சரி, டைம் ஆயிடுச்சு, வா வா, எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. போலாம் போலாம். அப்பா, தாத்தாவை மட்டும் தனியா விட்டுட்டு போறதா? பாவம் தாத்தா, அவரை பாத்துக்கிறதுக்கு யாரு இருக்காங்க? அதுக்கு தானே நான் சொன்னேன் ஃபங்க்ஷனுக்கு போக வேணாம், கேன்சல் பண்ணுங்கன்னு. இவரை தனியா விட்டுட்டு நம்ம எப்படி போகிறது? நீ என்ன சொல்ற சரோ? என் ஃப்ரெண்டு கொடுக்கிற பார்ட்டி இது. நாம போலனா அவன் கண்டிப்பா வருத்தப்படுவான். சரி, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க, நான் இங்க இருக்கேன். உன்னை விட்டு நான் மட்டும் தனியா போனா எப்படி? எல்லாரும் என்ன கேள்வி கேட்க மாட்டாங்க? உங்க இஷ்டம், நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்க. Don't force me. I don't want to come. அப்பா, தாத்தாவை நான் பாத்துக்கிறேன், நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. வேண்டாம் வேண்டாம், உன்னை வீட்டுல விட்டு நாங்க 2 பேரும் மட்டும் போறதா என்ன? ச்சே, இந்த ஒரு ஆளால நாம எந்த ஃபங்க்ஷனையும் அட்டெண்ட் பண்ணவே முடியல. ஹலோ, சாரி ஃப்ரெண்ட், இன்னைக்கு என்னால பார்ட்டிக்கு வர முடியாது. என்ஜாய் யுவர் செல்ஃப், ஓகே? அப்பா, எழுந்து உட்காருங்க. அப்பா, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுதுப்பா, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். Too much of work. I'm so tired, Prasad. At what time you are coming back? ஐ திங்க் நான் ஆபீஸ்ல இருந்து வர கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். சரி, நீ அப்பாவை கொஞ்சம் பாத்துக்க. Okay, fine. டாக்டர் வந்தாரா? என்ன சொன்னாரு? வந்தாரு. இந்த ப்ராப்ளம் ஒரே நாள்ல எல்லாம் முடியாது, இதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஆனா லைஃப் லாங் ஆக்சிஜன் கொடுத்துட்டே இருக்கணும்னு சொன்னாரு. அதான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். டிசிஷனா? என்ன அது? அப்பாவை முதியோர் இல்லத்துல சேர்க்கறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் நான் பண்ணிட்டேன். முதியோர் இல்லமா? என்ன சொல்றீங்க? முதியோர் இல்ல வேணானா உங்க வீட்டுல கூட்டிட்டு போய் வச்சுக்கோ. அவரு உங்க அப்பா. அவரை எங்க வேணும்னாலும் வச்சுக்கோங்க. That's your choice.
ஏய் கோச்சுக்காதம்மா, நான் ஒரு ஹோல்டேஜ் ஹோம்ல விசாரிச்சுட்டு வந்திருக்கேன். அதுல 30,000, 20,000, 10,000ன்னு நிறைய கேட்டகரிஸ் இருக்கான். இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கிறதா பாக்கலாம்ல. காஸ்ட்லி கிடைக்கும், ஆனா பில் யாரு கட்டுவா? உன் சேலரியும் என் சேலரியும் வச்சுதானே கட்டியாகணும். எதுக்கு? அவருக்கு தான் பென்ஷன் வரும்ல. வருமே, என்ன 6,000 வரும், அவ்வளவுதான். அதெல்லாம் செடியை நடணும் மரத்தை நடணும்னு சொல்லிட்டே வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வேற என்ன பண்ணுவாரு? அதுக்குதான் சொல்றேன், 30,000 வேண்டாம், 20,000 வேண்டாம். மத்தியால இருக்கிற ஜெனரல் டார்மெட்ரியை தான் நான் புக் பண்ணிட்டு வந்திருக்கேன். நாளைக்கு காலையிலே நம்ம இவரை கூட்டிட்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டு வந்துருவோம். என்ன? முதியோர் இல்லம்னா என்னடா? முதியோர் இல்லன்னா பாட்டியையும் தாத்தாவையும் சேர்ப்பாங்கல்ல, அந்த இடம். என்ன ஸ்ருதி, நீ போய் சேர்ந்துக்க போறியா? அதை ஏன் கேக்குற? இவ போய் சேர்ந்துக்க போறாளா முதியோர் இல்லத்துல? ஏய் அனி, முதியோர் இல்லத்துல வெறும் வயசானவங்க மட்டும் தான் சேர்ந்துக்க முடியும். நம்மள மாதிரி ஆளுங்களா ஹாஸ்டல்ல தான் சேர்ப்பாங்க. ஏய், எனக்கு இல்லடா, என் தாத்தாவுக்கு. எங்க அப்பா எங்க தாத்தாவை முதியோர் இல்லத்துல சேர்க்கலான்னு இருக்காரு. உங்க தாத்தாவா? இன்னும் அவருக்கு உடம்பு சரியாகலையா? இன்னும் இல்லடா. அப்படின்னா முடிஞ்சதுன்னு வச்சுக்கோ. உங்க தாத்தா கோவிந்தா வீட்டு முன்னாடி நெருப்பு சங்கு ஊதுவாங்க. அப்படின்னா ஏன்டா அப்படி சொன்ன? ஏன்டா? பாரு உன்னால அவ எப்படி அழறான்னு. அவ அழுதுட்டே போறா. வெறுப்பேத்திரியா நீ? ஏய் ஸ்ருதி, நீ அழாத. உங்க தாத்தாவுக்கு ஒண்ணும் ஆகாது. உங்க தாத்தாவை நீ எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வா. உங்க தாத்தாவுக்கு எங்க தாத்தா நல்ல மருந்து தருவாரு. ஆமாண்டி, உங்க தாத்தாவை அவங்க தாத்தா கிட்ட கூட்டிட்டு போனா நல்ல மருந்து கொடுப்பாரு. நல்லாவும் ஆயிடுவாரு. தாத்தா, இவ பேரு ஸ்ருதி. என் ஸ்கூல்ல தான் படிக்கிறா. இவ தாத்தாக்கு உடம்பு சரியா இல்ல. உங்க தாத்தாவுக்கா? என்னடா ஆச்சு செல்லம் உங்க தாத்தாவுக்கு? என்ன இருக்குன்னு தெரியாது, ஆக்சிஜன் கொடுக்கறாங்க. மூச்சு திணறல் இருக்கும்னு நினைக்கிறேன். அவரை இங்க கூட்டிட்டு வந்தா நான் அவரை பார்த்து மருந்து கொடுக்க முடியும். எங்க அப்பா அனுப்ப மாட்டாரு. அவரை முதியோர் இல்லத்துல சேர்க்கலான்னு இருக்காரு. அவரை அனுப்ப மாட்டார் தாத்தா. அது சரிம்மா, முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டா நோய் குணமாயிடுமா என்ன? இங்க கூட்டிட்டு வந்தா நோயெல்லாம் போயிடுமா? நிச்சயமா போயிடும். எத்தனையோ பேர் இங்க வந்து வைத்தியம் பார்த்துக்கிட்டு குணமாயி போயிருக்காங்களே. அதே மாதிரி உங்க தாத்தாவும் நல்லாயிடுவாரு. சரி தாத்தா, அவரை கூட்டிட்டு வர நாங்க ஏற்பாடு பண்றோம். வா ஸ்ருதி, போலாம். போயிட்டு வாங்க. என்ன ஸ்ருதி, என்ன ஆலோசனை பண்ற? எங்க தாத்தாவை இங்க எப்படி கூட்டிட்டு வரதுன்னு யோசிக்கிறேன். ஆட்டோல இல்லனா உங்க அப்பா கிட்ட தான் கார் இருக்குல்ல, அதுல கூட்டிட்டு வரலாம். எங்க அப்பா ஒத்துக்க மாட்டாருடா. இங்க இருக்கிறது தெரிஞ்சா அவர் வந்து கூட்டிட்டு போயிருவாரு. யாருக்கும் தெரியாம இங்க கூட்டிட்டு வரதுக்கு ஒரு பிளான் செய்யணும். எஸ், பிளான் ரெடி. தாத்தா, உங்களை முதியோர் இல்லத்துக்கு கூட்டிட்டு போக அப்பா அம்மா எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. பசு எப்பவும் பால் கறக்கும். அதுக்கப்புறமா அதை கசாப்பு கடைக்கு அனுப்புவாங்க. நான் யாருக்கும் வேண்டாத பொருள் ஆயிட்டேன். எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தா போச்சு. ஏய், நீ போய் ஆட்டோவை கூட்டிட்டு வாடா. ஏய் வாடா, டயரை பஞ்சர் பண்ணலாம். ஏய், நீ போய் அந்த வீலை பஞ்சர் பண்ணு. அப்பா, உங்க துணியெல்லாம் இதுல பேக் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் எழுந்துருங்கப்பா. வாங்கப்பா, நம்ம கார்லயே போயிடலாம். அப்பா, என்னப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க? அங்க உங்களை நல்லபடியா பாத்துக்குவாங்க. உங்ககிட்ட மொபைல் இருக்குல்ல, வாட்ஸ்அப் பண்ணுங்க, Facebookல பேசலாம். நான் அதுக்கு 1000 rupees போட்டிருக்கேன்ப்பா. நீங்க ஃபுல்லா பேசிட்டே இருக்கலாம். நானும் ஆபீஸ்ல இருந்து வரும்போது அப்பப்போ உங்களை பாத்துட்டு வருவேன்ப்பா. எழுந்துருங்கப்பா, நம்ம போலாம்.
நாளைக்கு வரைக்கும் நான் இந்த வீட்ல இருக்கிறதுக்கு பர்மிஷன் தருவியா? அப்பா நான் நேத்தே அட்மிஷன் வாங்கிட்டேன்ப்பா, அட்வான்ஸும் பே பண்ணிட்டேன். இன்னைக்கே நம்ம போய் ஆகணும்ப்பா. வாங்க எழுந்துருங்கப்பா. ஓ டயர் பஞ்சரா இருக்கே. ஓ இந்த டயரும் பஞ்சரா இருக்கு. ஓ மை காட், நேத்து காத்து கொஞ்சம் கம்மியா இருந்தது. Okay. சரி நான் போய் மெக்கானிக்க கூட்டிட்டு சரி. வரேன், நீ கார்ல உட்காரு. சரி. டேய் என்னடா இதெல்லாம் வீட்டுக்கிட்ட? ஐயோ, இத பார்த்தா உங்களுக்கு தெரியலையா? ஓஹோ என் மொபைல் எங்க? உங்க ரூம்லயே வச்சிட்டு வந்துட்டீங்களேமா? ஓ ஆமால. வாங்க சார். வாங்க வாங்க சார். சார். இங்கே அந்த நில்லுங்க. பக்கமா வாங்க சார். மெதுவா. ஏய் ஆட்டோ ஆட்டோ எங்கடா? எங்கடா? டேய் ஆட்டோக்காரன் போயிட்டான்டா. ஏய் இன்னொரு ஆட்டோ புடுறா. ஆட்டோ. இது பஞ்சரா இல்ல வெறும் காத்து தான் இறங்கி இருக்கான்னு பாருப்பா. ஏய் அப்பா எங்க போனாரு? உள்ள இருக்காரா என்ன? இல்லையே, கார்ல தானே உட்கார்ந்துட்டு இருந்தாரு. இல்லையே அவரு எங்க போனாருன்னு தெரியலையே. பாக்கலையே, எங்க போயிருக்காருன்னு தெரியல. நான் போய் பக்கத்துல பாத்துட்டு வந்துடுறாரு. தாத்தா தாத்தா, ஸ்ருதியோட தாத்தா வந்திருக்காரு. தாத்தா இவருக்கு தான் உடம்பு சரியில்லை. வாங்க, பார்த்து வாங்க. படி இருக்கு, பார்த்து. ஆ ஆ, அப்படித்தா. வாங்க, மெதுவா வாங்க. ஆ, அப்படியே மெதுவா உட்காருங்க. பசங்களா, நீங்க பெரியவரை நல்லபடியா கூட்டிட்டு வந்துட்டீங்க. நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். சரியான இடத்துக்கு தான் பசங்க உங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. உங்க பிரச்சனை எல்லாத்தையும் மறந்துருங்க. கொஞ்சம் கையை காட்டுங்க. ஏதாவது விஷயம் தெரிஞ்சதா உங்க அப்பாவை பத்தி? இல்ல, ஒரு வாரமா தேடிக்கிட்டு இருக்கேன், அவரை எங்கேயுமே காணோம். எனக்கு என்ன தோணுதுன்னா, அவரை முதியோர் இல்லத்துல சேர்க்கறது அவருக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதான் அவர் கோச்சுக்கிட்டு எங்கேயோ போயிட்டாருன்னு நினைக்கிறேன். பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ப்ராப்ளம் ஆகுங்க. அவங்க வந்து என்கொயர் பண்ணுவாங்க, அக்கம் பக்கத்துல பிரச்சனை வரும். யாராவது உங்க அப்பா எங்க போனாருன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? அவரு டூருக்கு போயிருக்காருன்னு சொல்லுங்க. வேதமூர்த்தி சார், எப்படி இருக்கீங்க?
கொஞ்சம் அப்படி எழுந்து உட்காருங்க. அப்படிதான். இந்த மருந்தை சாப்பிடுங்க. ஏய், என் தாத்தா எப்படிடா இருக்காரு? இப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்காரு. அப்படியா? சாப்பாடு எல்லாம் சாப்பிடுறாரா? சாப்பாடும் சாப்பிடுறாரு, மருந்தும் எடுத்துக்கிறாரு. உங்க தாத்தாவும் எங்க தாத்தாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க தெரியுமா? ஓ, அப்படி ஆயிட்டாங்களா? குளிச்சதுக்கு அப்புறம் போட்டுக்கிறதுக்கு துணி இல்லன்னு சொன்னாரு. உங்க தாத்தாவோட துணியெல்லாம் அவருக்கு கொடுக்கலாம்ல. ஒருத்தர் துணியா ஒருத்தர் போட்டுக்க கூடாது, ஸ்கின் அலர்ஜி வரும். அவளுக்கு என்னடா தெரியும், விடு. நான் ஒரு விடுகதை கேக்குறேன், சொல்றீங்களா? சாப்பாட்டுக்கு வந்தவங்க 12 பேரு, சாப்பாடு பரிமாறுறது 2 பேரு. டிங் டாங். தெரியல. கடிகாரம் தெரியாதா? 12 பேரோட 2 கை. இது கூட உங்களுக்கு தெரியல. பாருடா, ஸ்டோரி டெல்லர் வந்துட்டா. டேய் காலேர்ரா, உங்களுக்கு எல்லாம் ஒரு சேட் நியூஸ். பிடி சார் பாத்ரூம்ல சிகரெட் பிடிக்கும் போது HMISல பேசுனது நான் தான் சொல்லிட்டு கோகால இருந்து என்ன தூக்கிட்டாங்க. ஓடுறா ஓடுறா, டேய் சீக்கிரம் ஓடுறா. ஓடுறா ஓடுறா.